அன்று தமிழ் எழுத்துக்கள் வான்வீட்டிலிருந்து விழுந்த இடம் மதுரை. ஆனால் அந்த மதுரை இப்போது நீருக்குள். விழுந்த எழுத்துக்கள் கசட தப. பின் உயிரெழுத்துக்களில் 10 விழுந்தது. இவைகளை அன்றைய பொறுப்பாளர்கள் பெற்றுக்கொண்டு ஒன்று கூடி விவாதித்தனர். ஆன்மாக்களோடு தொடர்பு கொண்டனர். அந்த நிகழ்ச்சிக்கு முதல் சங்கம் என்று பெயர் வைத்தனர். ஆனால் அது வெளியே தெரியாமல் போனது. அதன் பின் எழுத்துக்கள் முழுவதும் பெற்றனர். இப்படி உலகில் காணும் பொருள்களுக்கு பொறுப்பாளர்கள் ஆன்மாக்கள் மூலம் தொடர்பு கொண்டு ஒவ்வொன்றிற்கும் பெயர் பெற்று அவைகளுக்கு வைக்கலாயினர். இறுதியில் தாய்மைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று குழம்ப அந்த எழுத்துக்களை தமிழை பூமிக்கு அளித்த பொறுப்பாளர் அம்மாவின் பெயரையே வைத்தனர். மிருகங்கள் கூட உச்சரிப்பது அது இயற்கை அன்னையின் ஏற்பாடு. அதன் பின் தமிழை வழக்கு மொழியாக கொண்டு வர அந்த பொறுப்பாளர் மிகவும் போராடினார். எங்கும் தமிழை எழுதினார். அவர் பெயரையே அனைவரும் உச்சரித்தனர். அதையே இன்று வரை அழைக்கும் பெயராக்கினார் இயற்கை அன்னை. அவர் பெயர் அப்பா. இன்று கியாவாய் இருப்பதாய் கேள்வி. அதன் பின் புதிதாய் பேசுபவர்கள் படு வேகமாய் பேசி வந்தனர். அது இப்போது செய்யுளாகிவிட்டது. பின் வளர்ந்து இலக்கிய முறைப்படி மன்னா தாங்கள்தான் மன்னரோ என்ற செயலானது. இந்த தமிழை நெறிப்படுத்தியவர்கள் 18 பேர். அவர்களில் இறுதியானவர்தான் தொல்காப்பியர். இவரது காலம் இன்று வரை கணக்கில் இல்லை. இவரின் உண்மையான காலம் 21,000 வருடத்திற்கு முந்தையது. ஆனால் கிமுவில் வந்ததாக மதுரை யூனிவர்சிட்டி கூறுகிறது. அதேபோல் 1810, புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை போன்ற இலக்கியங்கள் எல்லாமே இன்று மாபெரும் இலக்கியங்களாக போற்றப்பட்டாலும் அவை அனைத்துமே பழைய ஸ்டைல். அப்படியானால் ஆரம்ப தமிழர்கள் எல்லோருமே இலக்கியவாதிகள் இல்லையா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றியது மூத்த தமிழ் பிறந்த தமிழகத்தில் நீங்கள்